இயேசுசாமி இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நிறைய அற்புதங்களை ஜனங்களுக்கு செஞ்சாங்க. அதில் மார்க் எழுதின சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும்போது 18 விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பல விதமான கேள்விகளோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கலாம். நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம். ஏசுசாமி உங்களுக்கு சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. வாங்க அந்த 18 அதிசயங்களை நம்ம பார்த்துடலாம். கப்பர்நகூமில் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை அதட்டின உடனே பிசாசு அந்த மனுஷனை விட்டு வெளியேறிச்சு. ஏசுசாமிக்கு முன்பாக எந்த அசுத்தாவியோட வல்லமையும் கிரியை செய்யவே முடியாது. பேதுரு மாமி ஜுரமாக இருந்தப்போ ஏசுசாமி அவளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். ஒரு சின்ன வியாதியானாலும் ஏசுசாமியால் குணப்படுத்த முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தினாங்க. இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக அற்புதம் நடக்கும். கப்பர்நகூமில் திமிர்வாதக்காரனை தேவன் குணப்படுத்தினாங்க. பாவங்களை மன்னிக்க ஒரே அதிகாரம் படைத்த தேவன்னா அது ஏசுசாமி மாத்திரம்தான். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா, சூம்பிய கையோடைய மனுஷனை ஏசுசாமி ஓய்வு நாளில் குணப்படுத்துவாங்க. ஏசுசாமிக்கு சட்டமாக முக்கியம் இல்லை, மனிதர்களாக என் நாம தான் முக்கியம். கலிலேய கடலில் காட்சியும் கடலையும் ஆண்டவர் அதட்டின உடனே காற்றும் கடலும் அமைதியாயிட்டு, நம்ம வாழ்க்கையில் எழும்புகிற புயலையும் அமைதிப்படுத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா, கதிரேனர் நாட்டில் பிசாசு பிடிச்ச லேவியோனை விரட்டுவார். விரட்டின உடனே அவனுக்குள்ளே இருந்த அசுத்தாவி அவனை விட்டு வெளியேறிடும். எட்டாவது பார்த்தீங்கன்னா, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தேவன் அற்புத சுகத்தை கொடுப்பாரு. 9வது அற்புதம் பார்த்தோம் அப்படின்னா, 12 வயசு சிறு பெண்ணுக்கு மரண அவஸ்தையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தேவன் கொடுப்பாங்க. 9 அதிசயங்களையும் நம்ம பார்க்கும்போது அவர் சகல அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதுல பார்த்தீங்கன்னா, 5 அப்பம் 2 மீனை கொண்டு தேவன் புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட 5000 பேருக்கு தேவன் உணவளித்தாரு. உங்ககிட்ட இருக்கிற குறைவை ஏசுகிட்ட கொடுத்தா தேவன் அதை பரிபூரணமாக நிறைவாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் நடுக்கடலில் காற்றின் அலைகளினால் வருத்தப்படுகிறத பார்த்த உடனே ஓடி வந்து கடலின் மேலே நடந்து அவங்க இருந்த படகுல ஏறினாங்க. உடனே காற்று அமர்ந்ததை நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயம் புயல் எது வந்தாலும் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. அதனால் பயப்படாதீங்க. கெனசரேத் அப்படிங்கிற நாட்டில் படுக்கையில் இருந்த பல பிணியாளிகளை தேவன் குணப்படுத்தினாங்க. நீங்கள் ஏசுசாமியை நம்பினீங்கன்னா இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க. சிரோபேனிக்கியா தேசத்தில் கிரேக்க ஸ்திரீயான ஒரு அந்நிய ஸ்திரீ தன் மகளை பிடிச்சிருந்த பிசாசை துரத்தணும்னு ஜீசஸ் கிட்ட வேண்டிக்குவாங்க. அதுக்கு ஜீசஸ் பிள்ளையோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லைன்னு ஜீசஸ் சொல்லுவாங்க. உடனே அந்த அந்நிய ஸ்திரீ உண்மைதான், ஆனால் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துற துணிக்கையை தின்னுமே அப்படின்னு சொல்லுவா. இயேசு அவளோட விசுவாசத்தை கண்டு, பிசாசு உன் மகளை விட்டு போயிடுச்சு, நீ உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு யூதர்களுக்காக மாத்திரம் இல்லை, புற ஜாதியான நம்மருக்காகவும் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. 5வது பார்த்தீங்கன்னா, கொன்னைவாயுடைய மனுஷனை ஏசுக்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. தேவன் அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பாங்க. உடனே அவன் செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகளை விழுந்து அப்புறம் நல்லா பேசினான். இன்றைக்கும் இயேசு உங்களோட பலவீனங்களை அறிஞ்சிருக்கிறாரு, முழுமையான சுகத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. 6வது பார்த்தீங்கன்னா, 4000 பேருக்கு தேவன் உணவளிக்கிறாங்க. பெத்சாய்தால தேவன் குருடனுக்கு பார்வை கொடுக்குறாரு. சில நேரங்களில் தேவனோட செயல் படிப்படியாக நடக்கும், ஆனால் அவர் துவங்கினதை நிறைவேற்றி முடிப்பார். சின்ன வயசுலேருந்து பேய் பிடிச்ச ஒரு சிறு பையனை தேவன் குணப்படுத்துவார். நம்மளுடைய பலவீனங்களையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. 9வது பார்த்தீங்கன்னா, பர்திமேங்கிற குருடனுக்கு தேவன் பார்வை கொடுக்கறத பார்க்குறோம். ஏசுசாமி இன்றைக்கும் உங்கள் அழுகுரலை கேட்டு பதில் அளிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கலங்காதீங்க, விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். I am here, Lord.